வணக்கம் உறவுகளே, நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து எங்க நிக்கிறோம்? இன்றைக்கு வந்து யுனிவர்சிட்டி தீர்த்த கடற்கரையில நிக்கிறோம். தீர்த்த கடற்கரையில நிக்கிறோம். எப்படி அழகா இருக்குதுன்னு பாருங்க. இந்த இதெல்லாம் வந்து எங்க குலதெய்வம் எல்வாய் வெகுளந்தேஸ்வரி முத்துமாரியம்மன் ஆலயம் ஆலயத்து சுவாமி வந்து இதெல்லாம் எங்களுக்கு தீர்த்தம் மாறுற இந்த இடம். அப்படியே எங்கால சுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால இது ஒரு கடல் தொழிலுக்கு போற ஒரு பெரிய ஒரு கடற்கரை. இதெல்லாம் எல்லாம் தொழிலுக்கு போவாங்க, அங்கெல்லாம் வேலை செய்து சீராகி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இடத்துல நாங்கள் இன்றைக்கு வந்து பின்னேற சும்மா அப்படி ஒரு பொழுதை கழிப்பை மட்டும் இப்படி வந்து நாங்கள் சும்மா நல்லா இருக்கு. இதுல நிக்க இது ஒரு உப்பு தண்ணி தான், கடற்கரை உப்பு தானே. ஆனா நல்ல குளிர்மை வந்து ரங்குறாரு இல்ல கொஞ்சம் வாழ விருப்பம் நல்ல விருப்பம். இதுல கொஞ்சம் பாசி, கொஞ்சம் நாங்க நிக்கிற இடம் கொஞ்சம் பாசி தண்ணியாண்ட பயத்திலே அவர் அங்கால ஏறி நிக்கிறாரு. இங்க காய் சொல்லுங்க, இங்க அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல போட்டுகள் இதெல்லாம் நிக்குதுன்னு. நல்ல போட்டு கப்பலும் சின்ன கப்பலோ சொல்ல தெரியல. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தொழிற்காரர் எல்லாம் கொட்டில எல்லாம் போட்டு அவியல் தங்கி அப்படி எல்லாம் வேலையில எல்லாம் சிக்கெடுத்து அவியல் மீன் பிடிக்க போறதுக்கு ஆயத்தமா அவியல் நிக்கணும். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால கொஞ்சம் பேர் நிக்கணும். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் விளையாடுற சின்ன சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது. அங்கால போய் காட்ட இப்ப வந்து கஷ்டம். அதனால இன்னைக்கு வந்து நாங்க என்ன சாப்பாடுன்னு பாப்போம். சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் உளுந்து வடை, பருத்தித்துறையில உளுந்து வடை என்றால் அதுக்கு ஒரு பிரபலியமான இடம் தானுங்க. பருத்தித்துறையில வடைக்கு அப்படி ஒரு வடை தான் நாங்கள் செய்ய போறோம். நல்ல பருத்தித்துறை முறைப்படி தான், பழைய காலத்து முறைப்படி உங்களுக்கு இதை செஞ்சு காட்ட போறோம். இப்ப வந்து புது காலத்து முறைப்படியும் இங்க வடை சுடலாம். அது என்னன்னு சொன்னா கோவா கேரட்டுகளை போட்டால் அது இப்பத்திய முறைப்படி சுடலாம். நாங்கள் ஒன்றும் போடையில இதை வந்து நாங்க புது முறையில உங்களுக்கு செய்து காட்ட போறோம். ஓகே, இந்த வடை தான் பாருங்க, இதை வடிவா பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே மக்களே, வாங்கோ இனிமே நாங்கள் எப்படி வடை செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னம் யாராவது எங்களோட வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட அந்த பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். பாருங்க, உளுந்து வந்து நல்ல வடிவாக களி வச்சுருக்கேன். அது 1-2 கரப்புகள் அதுக்குள்ள இருக்குது, போகுது இல்லை. இது வந்து 2 மணி நேரமா ஊற விட்டு வட்டிவா நீட்டாக கழுவி ஆயத்தமாக வச்சு கிடக்குது. இதுதான் நல்ல உளுந்து வடைக்கு நல்ல சொப்டாக இருக்குது. 2 மணி நேரம் கட்டாயமாக ஊற விடுங்க, அதுக்கு மேலே ஊற விட்டீங்கன்னா புளிக்கும். இந்தால பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான உப்பு, பெருஞ்சீரகம், செத்தல் மிளகாய் ஒரு 6-7 எடுத்து சின்ன நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாயும் அப்படித்தான் 6 எடுத்து சின்ன நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பமிலை எடுத்துருக்கேன் தேவையான அளவு. வெங்காயம் கொஞ்சம் முண்டனை போடுங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பலுக்கு வந்து இப்போ அந்த உளுந்து வடைக்கு வந்து நல்ல சம்பலோட சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நல்ல இத்தமாக இருக்கும். பச்சை மிளகாய் சம்பளம் நீங்கள் அரைச்சி கொள்ளலாம். நான் வந்து செத்தல் மிளகாய் நல்ல வெட்டு மிளகாய் எடுத்துருக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், தேங்காய் பூவை கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இங்கே கருவேப்பமிலை ஆகுது. தேவையான உப்புகளை போட்டு நாங்கள் பழப்பொடியும் கொஞ்சம் போட்டு அடிச்செடுப்போம். இப்போ வந்து முதல்ல வந்து நாங்கள் உளுந்து அரைச்சி கொள்வோம். நல்லா எங்களுடைய ஆட்டுக்கல் இருக்குது, அந்த ஆட்டுக்கல் அந்த கரண்ட்ல இறைக்கிறது அதில் அரைச்சி கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் இந்த எங்களுடைய தான் கரண்ட் ஆட்டுக்கல் இது கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டு எடுத்தது. பாருங்க எத்தனை வருஷம் ஆச்சுண்டு. அதனாலதான் இந்த எத்தனையோ மக்களுக்கு எல்லாம் தம்பி இதுல குழப்படி செய்யக்கூடாது, தம்பி அங்க பாக்கணும், அங்க குழப்படி செய்யக்கூடாது, போங்க போய் இல்லைன்னா இல்லை கதைங்க. என்ன சொன்னா இது வந்து அந்த கனகாலமா அரியறி என்ற அரைச்சி எல்லா மக்களுக்கும் வருவினம். இங்க விசேஷம்னு சொன்னா இங்கதான் அரைச்ச வடைக்கு இந்த உளுந்து வடைக்கு வந்து அரைக்கிறதுக்கு இங்கதான் வருவினம் உளுந்து அரைக்கிறதுக்கு. அப்ப இங்க வந்து நாங்க அரையறி என்று அரைச்சி கொடுத்தோம். இது கிட்டத்தட்ட திருத்துறதுக்கு மட்டும் 10-15 ரூபா கிட்ட தேவை. திருத்துறதுக்கு மட்டும் இந்த ஒயில்கள் பழுதாகி அப்படி இப்படி பழுதாயினா திருத்துறதுக்கு மட்டும் உங்களுக்கு காசு தேவை. அதான் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடல்கள் எல்லாம் பிடிச்சிட்டு அதான் உங்களுக்கு சொல்றேன். கிட்டத்தட்ட கிண வருஷம் ஆயிட்டுது. இப்போ பாருங்க, நாங்கள் உளுந்த மிஷினுக்குள்ள போட்டு கொள்ளுவோம். வடிவெல்லாம் கழுவி வச்சிருக்கேன். தண்ணியோட போட்டுட்டு அப்புறம் நாங்கள் தேவையான தண்ணிகளை விடுவோம். இப்போ இந்த தண்ணியோட போடக்கூடாது, வடிச்சு போட்டுட்டு சரி நாங்கள் தேவையான அளவு தண்ணியை விட்டு கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்தெல்லாம் போட்டுட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொள்றேன். அப்போதான் நல்லா சொப்டாக எங்களுக்கு அரைச்சி தரும். கொஞ்சமாக விட்டுட்டேன். விட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள்
சூச்சை போட்டு கொள்வோம். இப்போ பறக்கும் நாங்கள் சூச்சை வடிவாக போட்டுவிட்டு இப்படி பிடிக்க வேண்டியதா. பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்ன ஸ்பீட் அரைக்கிறாண்டு. அது முதல் ஸ்லோவாக பண்ணித்தான் எங்களுக்கு அரைச்சி தரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி காணாதான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுடுவோம். இப்போவே இங்கே உளுந்த பறக்க பண்ணும் பாருங்க. இங்கே இந்த உளுந்த பாருங்க இன்னும் வேறு பறக்கு வேண்டும். இல்லைன்னா இப்படி கையை வச்சு கொண்டு இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு இந்த இதுக்குள்ள கிணக்கவா இது எனக்கு அளவான வடியாண்டபடியா பெருசாக பறக்கே இல்லை. கிணக்கவா உளுந்து போட்டிங்கன்னு சொன்னால் அள்ளி வழியில் கொட்டும். தண்ணியை பார்த்து விடுவோம். ஏன்னு சொன்னால் தண்ணி கூடினா பேருந்து வடவெடுத்து போடலாம். அது கிட்டத்தட்ட இந்த மிஷின் வாங்கி 11 வருஷம் 2014ஆம் ஆண்டுன்னா இந்த பேருங்க கணக்கு. அவ்வளோ காலமாக இந்த மிஷின் எங்களுக்கு இறைச்சி தந்து கொண்டு இருக்குது. அடுத்தது வந்து இதுலேயும் எங்கள்கிட்ட பெருசு இருக்குது 5 கிலோ. இது 2 கிலோ போடுற மிஷின், 5 கிலோ போடுற மிஷினும் எங்கள்கிட்ட இருக்குது. அதுவும் வந்து நாங்கள் அது வந்து இந்த கல் இருக்குது தானே, இந்த விரைக்கிற கல் சிடியோன்னு பேரம், அது நான் வந்து தூக்க மாட்டேன். வளமையா இவர் தான் அதை தூக்கி அரைப்பேன். இதெண்டா நான் ஓகே இதெல்லாம் தூக்கி நான் கழுவி கொள்ளுவேன். அவர் வீட்டில் இல்லாத டைம் உளுந்து கொண்டுச்சினோம்னா நாங்கள் எப்படியோ அரைக்கிறதான் கஷ்டப்பட்டு போய் கல்லில் தூக்கி கொஞ்சம் வேறாச்சும் கொடுக்குறதா கொண்டு வந்துச்சினோம்னு சொன்னால் இப்போ வந்து நல்ல அரியட்டுக்கும் காட்டுறேன் உங்களுக்கு. வேறு என்ன வேறு இறையுதுண்டு போட்டதே பார்த்தீங்களா. இப்போவே இவ்வளோ அடிச்சு தந்துட்டு பாருங்க. நம்ம அடித்து கொண்டு விரைக்குள்ளதான் எங்களுக்கு அந்த நல்ல பதத்துக்கு வரும். இப்போ வந்து அடிக்க போலவே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால வந்து உளுந்து இறஞ்சி ஒன்றுக்கும் அதுக்குள்ள வந்து நாங்கள் சம்பளி அடித்து கொள்ளுவோம். பாருங்கோ வெங்காயத்தை வந்து நான் வெட்டாங்கிற அந்த வழியாக வெட்டி போட்டுட்டேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பமிலை தேங்காய்ப்பூ நாங்கள் கொஞ்சமாக தான் எங்களுக்கு சம்பல் என்ன சொன்ன சின்னாக்கள்லானே பெருசாக சாப்பிடாயினா வடைக்கு வந்து சம்பலோடு சாப்பிடுங்கன்னா எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணி பதமாக தான் அடிக்கும். ஆக தண்ணியில் ஓரளவு தண்ணி பதமாக அடிக்கணும்னு சொன்னால் தான் எங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். அது வந்து கட்டத்தூளையும் போட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்களா 1 2 கரண்டியை போடுவோம். இன்னொரு கொஞ்சத்தை போடுவோம். மற்றது வந்து தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கொள்வோம். இப்போ வந்து நல்லா கணக்காக போட்டுக்கொள்ளுவோம். இந்த கூடினாலும் சாப்பிடலாது. ஓகே. அடுத்தது வந்து பழப்புளி பாருங்க. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் விட்டுக்கொள்கிறேன். கையோட விட்டுட்டு அடித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சம்பல் ரெடி. இதுக்கு வந்து தாளிச்சு ஒன்றும் போட தேவையில்லை. வந்து நாங்கள் தண்ணியை ஊற்றிடுவோம். கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை வந்து நான் வடிவாக மூடிட்டு அடிச்சுட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சம்பல் அடிச்சிட்டோம் பாருங்கோ. அந்த மாதிரி அடிச்சோன்னு வந்துட்டேன். இப்போ வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்தில் விட்டு கொள்ளுவோம். இந்த பார்த்துங்களேன் இந்த மாதிரி தண்ணியை அடிச்செடுத்தானே எங்களுக்கு இந்த உளுந்து வடையோட சாப்பிட சூப்பராக இருக்கும். ஓகே எங்களுக்கு சம்பல் ரெடி ஆகிட்டது. இப்போ வந்து நாங்கள் இதை மூடி வச்சுட்டு அரைக்கிற உளுந்த பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உளுந்த பாருங்க நல்ல பட்டை அரை வட்டு போச்சு பாருங்க. கொஞ்சம் நல்ல பட்டா எங்களுக்கு உளுந்து வடை கேட்ட மாதிரிக்கு இறைச்சி தந்துடுது. இப்போ வந்து தண்ணியும் நல்லா கணக்காவிட்டபடியாக சும்மா பட்டை அரை வட்டுது. பார்த்தீங்களா இது வந்து கரண்டு தான் ஓடிக்கொண்டிருக்குது. அந்த பேருங்க வந்து அதுலேயும் நான் கையை வச்சு இறைச்சி கொண்டிருக்கிறேனே பேருங்க. ஆனால் இதில் கரண்ட் வராது. பார்த்தீங்களா நல்ல இதாக இருக்கு. இப்போ எடுத்துக்கொள்ளுவோம் பேருங்கோ. பார்த்தீங்களோ இது அரைச்சி கொண்டு கேட்கலையே எடுத்துக்கொள்ளணும். நிப்பாட்டினா இதை நாங்கள் வலிச்சு எடுக்கலாம் பேருங்கோ. சூப்பராக எங்களுக்கு இறை வட்டுடுது வடைக்கு வந்து. பார்த்தீங்களா இப்படி இருக்காண்டு இதெல்லாம் வட்டிதான் வலிச்செடுக்கணும். சரியா எங்களுக்கு வந்து இந்த இதில் இருக்கிற இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். இனிமேல் வந்து நாங்கள் யாருங்க வடிவா இந்த இதுகளை எல்லாம் வலிச்சு எடுத்து போட்டு அப்புறம் நிப்பாட்ட போகிறோம். இப்போ நான் மிஷின் வேலை செய்கிற ஷூச்சே நிப்பாட்ட போகிறேன். அதை வச்சுட்டு நிப்பாட்டி கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா எல்லாம் நிப்பாட்டிட்டேன். இப்போ இது இந்தியாவில் இருக்கட்டுக்கும் பாருங்க. இதை நான் இப்போ உங்களுக்கு இந்த மிஷினை கலட்டி காட்ட போகிறேன். பார்த்தீங்களா இங்கே இந்த அடியில் இருக்கிறதையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக எடுத்து போட்டு காட்டுறேன். இப்போ வந்து உளுந்தெல்லாம் அரைச்சி எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா இப்போ வந்து நான் அடுத்தது செத்தலை போட்டுக்கொள்கிறேன்.
பார்த்தீங்களா சித்தல் மிளகாய், மற்றது பச்சை மிளகாய், உங்களோட உரைப்பு கேட்டவே நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. மற்றது வந்து வெங்காயம். வெங்காயத்தை கொஞ்சம் முண்டனா போட்டிங்கன்னா நிறைய டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டுக்கொள்கிறேன். இது வந்து பழைய காலத்து முறை மாதிரி தான் நான் இந்த உளுந்து வடையை செய்து கொண்டிருக்கிறேன். இப்பத்திய காலத்தில் உளுந்து வடை செய்யினா கோவா கரெக்ட் எல்லாம் போடினா அதே மாதிரியும் உங்களுக்கு செய்து காட்டுவேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன். அளவாக போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு. விரும்பினா நீங்கள் இதுக்குள்ளே தேங்காய்ப்பும் போடலாம். பழைய காலத்தில் தேங்காய்ப்பும் போடுறவியல் இதுக்குள்ளே அந்த கொஞ்சமாக அந்த புளிஞ்ச பூவோ இல்லைன்னு சொன்னால் உடன் பூவோ தெரியா கொஞ்சம் போடுறவியல். நான் ஒன்றும் போட இல்லை. இந்த தேவையான அளவு உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பை போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, இவ்வளவு தான் இதுக்கு போடக்கூடிய பொருள். இவன் வந்து நாங்கள் இவ்வளோத்தையும் குழைச்சி எடுக்க வேண்டியதா. பார்த்தீங்களா, இறுக்கமாக நீங்கள் அடிச்சிங்களா தான் இந்த வடையை பேர்ந்து போடைகளும் நெல்லை இதாக வரும். இதை வந்து நாங்கள் வந்து தண்ணியில் தொட்டு தொட்டு தான் இந்த வடையை நாங்கள் சுட்டெடுக்க போகிறோம். கையில் தண்ணி பக்கத்தில் இருக்க வேணுங்க. தண்ணி பழைய காலத்தில் அப்படி தான் பக்கத்தில் ஒரு சட்டியில் தண்ணியை வச்சுட்டு உருண்டை ஆகி போட்டு எடுத்து போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கே தெரியும் எல்லாம் உளுந்து வளர்க்கல எல்லாம் போட்டு எல்லாம் வட்டிவாக குழைச்சி எடுத்துட்டேன். ஆயத்தமாக கொண்டு வச்சுருக்கேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி பார்த்தீங்களா, எண்ணெயும் நல்ல வடிவாக எல்லாம் சுட பண்ணிட்டேன். என்னென்னு சொன்னால் அப்படியே டக்குன்னு பார்த்தேன் அது குழைக்கிற கடையில் எண்ணெய் சூடாயிருமென்னு சொல்லி போட்டு அதை எண்ணெயெல்லாம் கொதிக்க வச்சுட்டேன் வடிவா. இப்போ வந்து பாருங்க நான் கொஞ்சம் பெரிய வடியாக தான் போட்டுக்கொள்ள போகிறேன். ஒரு தண்ணியை கையில் நினைச்சி போட்டு இந்தா பாருங்க, இந்தா என்ன இல்லைன்னு தெரியுதா, பூவரசமில்ல பழைய காலத்தில் இப்படி தான் இந்தா இப்படி ஒரு ஓட்டை வைக்கிறீங்க பார்த்தீங்களா. இன்னும் பதமண்டு இப்போ போட போகிறேன் பாருங்க. நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டுது. எனக்கு ஒரு 3 வடை போட்டுக்கொள்ளலாம். கொண்டு காட்டுங்க எண்ணெய்க்குள்ள இந்த இப்படி ரோட்டியை வச்சுட்டு சில பேர் தண்ணியை அடிச்சுச்சுன்னா போட மாட்டேன். பார்த்தீங்களா எனக்கு என்ன அழகா இருக்குங்க. பார்த்தீங்களான்னு சொன்னால் மெற்ற வடை எங்களுக்கு என்னென்னு சொன்னால் மெல்லி அடுப்பு இந்த இதில் போடணும் நீங்கள். அப்போ தான் எங்களுக்கு மெல்லிசா வேகிக்கொண்டு இருக்கும். இல்லைன்னு சொன்னால் எரிஞ்சு போடும் டக்குன்னு வடை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேரட்டு லீக்ஸ் போட தேவையில்லை. கேரட்டும் கோவாவும் போட்டு சுட்டு பாருங்க வடை. இதுக்குள்ளேயே 2ஐயும் போட்டு சுட்டு பார்த்து சொல்லுங்க, அதுவும் நல்ல டேஸ்டாக இருக்கும். நான் போடத்தான் இருந்தேன், ஆனால் இது வந்து பழைய முறைப்படி செஞ்சு உங்களுக்கு காட்டணும்னு நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அதில் பெரிய உருண்டையாக எடுக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்து எண்ணெயில் ஒன்றும் தொடக்கூடாது. எண்ணெயிலே நீங்கள் தொட்டு தாண்டலாம், பிரச்சனையில் இருந்தாலும் நான் தண்ணி பழைய காலத்து முறைப்படியே செஞ்சு கொண்டு இருக்கிறேன் பாருங்க. சூப்பர். இதில் வடிவாக போய் கொண்டு இருக்குதோ 4 போடலாம். இந்த ஒரு வடை எந்த வாரம் எந்த இடம்னு தெரியல, அது இவருக்கு தான் தெரியும். கோப்பை வடையாகும். சும்மா கோப்பைக்கு போய் வைக்கலாம். நாங்கள் அதால் யாழ்ப்பாணங்கள் டவுனுகளுக்கு போய் வைக்கலாம். கோப்பை கடைன்னு சொல்லி ஒன்று இருக்கு, வடை கடை. அங்கேயும் இப்படி தான் பெட்டியோ வடை தருவினம். சும்மா சம்பளம் வைப்பினம் ஒன்று காணா, அதாவது பெட்டு சாத்தான் தருவினம். ஆனால் எங்கேயும் வெளிக்கிட்டா தெரியும் எல்லாருக்கும் பசிக்கிறது கூடத்தானே, டக்குன்னு பசிக்கும். அப்போ நாங்கள் 2-3 சாப்பிடலாம். ஆனால் அதுக்காக கணக்கை சாப்பிடலாம். இங்கே கொண்டு காட்டுங்க, இங்கே கிட்டே கொண்டு காட்டுங்க. இந்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருப்பி கொண்டு இருக்கிறேன் பாருங்க. இந்தா பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே வடிவாக அவிக்கணும் சொன்னால் நான் நல்ல பெரிய வடியாக தானே போட்டிருக்கிறேன். கொஞ்சம் அவிஞ்சா நல்ல எங்களுக்கு நல்ல வேகி வந்துடும். நான் இது சரி இது எடுக்க போகிறேன். இந்தா இது முன்ன போட்ட வடியை எடுத்துக்கொள்வோம். பார்த்தீங்களா என்ன முரண்டு வந்துட்டு. ஓகே பார்த்தீங்களா, அப்படி ஓட்டே மலியாகவும் வந்ததுக்கு பார்த்தீங்களா. இது வந்து இதை நாங்கள் திருப்பணும். அங்கே எண்ணெயும் பிறகுது, கவனமாக சுட்டுக்கொள்ளணும். இதை வந்து நாங்கள் குட்டியாகவும் போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் விரும்பின மாதிரி உங்களுக்கு ஏற்ற சைஸாகவும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். எங்களுக்கு இந்த சம்பல் அரைச்சா இப்படி தான் நாங்கள் வடை சுடுறோம். நாங்கள் அப்படி ஒரு டேஸ்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் என்ன சின்னனா போட்டாலும் டேஸ்டாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த சம்பலுக்கு சாப்பிடல இப்படி வடை போடுவோம், அப்போ தான் நல்ல இதாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா அழுத்தி போட்டு. சில பேருக்கு இந்த ஓட்டை வச்சாலே வராதுன்னு சொல்லிடுவேன், தங்களுக்கு வடையே சுட வராதுண்டு. இந்த பாருங்க, ஒன்று எடுக்க ஒன்று போட வேண்டியதான்.
கொஞ்சம் அடுப்பை கூட்டி போட்டு கொஞ்சம் கூட்டக்கூடாது. பார்த்தீங்களா சூப்பராக வடை. இந்த ஓட்ட வடையண்டி வினம், உளுந்து வடையண்டி வினம், நான் ரெண்டுமே சொல்லியிருக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு எனக்கு வடை. இது இது பாருங்க பொரியட்டுக்கும் காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தா என்ன மாதிரி அழகா பொரிச்சிட்டு ரெண்டு பேருங்கோ வடையை சும்மா அந்த மாதிரிஞ்ச சும்மா பஞ்சாயிரங்களை உள்ளியெல்லாம் போகி நான் இந்த காட்டுவேன் பிச்சு உங்களுக்கு. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களோ அங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னால் திருப்பியும் போட்டுவிட்டேன். என்னென்னு சொன்னால் இது கொஞ்சம் மினக்கேடு தானே, மெல்லிய அடுப்பு இதில் வச்சு நாங்கள் வேக பண்ண வேணும். கூட்டி விட்டீங்களோன்னு சொன்னால் இப்போ இந்த கருக்க பார்க்கும். அதனால் மெல்லிய இதை விட்டு நீங்கள் வேக பண்ணுங்க. ஓகே, இனிமேல் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சுட்டு முடிச்சு போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வடையும் சுட்டு முடிச்சாச்சு. பாருங்கோ எப்படி இருக்கண்டு. இனிமேல் வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கண்டு. ஓகே, வடையெல்லாம் சுட்டு எடுத்து கொண்டு வந்தாச்சு. நாங்கள் திருப்பியும் இந்த கடற்கரையை நோக்கி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வடையெல்லாம் நல்லா ஆயிட்டோம், சுடுவுது. இப்போ வந்து நாங்கள் சம்பளோட இதற்கு கொடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். பாருங்க, இதில் வந்து நல்ல இதாக இருக்கிறோம், நல்ல நிம்மதியா நல்ல ஒரு இருக்கிற ஒரு கல்லும் கிடாது. நல்ல ஒரு எண்ணத்துல சாப்பிட போறோம் சொல்லுங்க பாப்பம். இந்த பூவரசம் இலையில சம்பளம் போட்டுக்கொள்றோம். பாருங்க சூப்பரா இருக்கும். நாங்க இப்படிங்கோ வடையை நீங்களே எடுத்து சாப்பிடுங்க பூவரசம் இலையில. என்ன ஏன்னு சொன்னா வலிக்கிட்டா சமாளிக்கணும் எல்லாத்தையும். நாங்க அவன் எடுங்க போடுதலாம் சம்பளம். தம்பி குட்டிக்கு என்ன மாதிரி இந்தா இப்படி கொட்டாமல் என்ன மாதிரி என்ன சொல்லணும். அதோட வந்து என்ன கொண்டு இருக்கிறோம் தெரியுமா, பிளேண்டி நல்ல கிளாஸ் எல்லாம் கொண்டு வலிக்கிட்டாச்சு. எங்கட வீட்டுல இருந்து பிள்ளைக்குமா வடதாருதா எங்கட வீட்டுல இருந்து சம்பளமா நீங்க அப்பா வந்து அவருக்கும் அஸ்வினுக்கும் நல்ல வடையனா நல்ல விருப்பம். சும்மா அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதுக்குள்ள நாங்க கடற்கரையாடி நிக்கிறபடியா கொண்டாந்து பக்கத்துல காட்டில அமெரிக்கா அங்கால 2 வீடியோட கூட நாங்க இங்கால நிக்கிறோம். அதோட வந்து என்ன சொல்லுங்க ஆபம், என்னன்னு நல்லா இருக்கான். பாத்தீங்களா கத்தி சொல்றாரு நல்லா இருக்கான். தம்பிக்கும் விருப்பம் அந்த பிளேண்டி இப்படி உங்களுக்கு அழகான இடமே நாம் காட்டணும். பாருங்க உண்மையா இந்த என்ன சொல்றது, இந்த வடையாண்டா நல்ல நல்லா இருக்கு. விழுந்து ஓடுமா நான் இருக்கிற இடமும் கொஞ்சம் உண்மையா சூப்பரா இருக்கு. இந்த வடை டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டபடி அங்கால வச்சுட்டு குடிங்க, இங்கால வச்சுட்டு எடுப்போம். என்ன இப்ப நாம வந்து சாப்பிட போறோம். வீட்டுல இருக்கிற லீவ் அன்னைக்கு ஒரு வடையை எப்படி சுட்டுப்பாங்க. மிக்சியில கொஞ்சம் அடிக்கிற கஷ்டமா இருந்தாலும் மிக்சிலையும் அடிக்கலாம். அந்த கப்பு கொஞ்சம் முறுக்கி கொஞ்சம் நினைக்கிறேன் இறுக்கி என்ன கொஞ்சம் தண்ணியை விட சில வேலையில நான் கொஞ்சம் சொப்டா வர்ற குறைவோ தெரியாதா. இப்ப நாங்க அப்படி செய்து பாருங்க, அப்படி வடையை செய்யுங்க, செய்து சாப்பிடுங்க. சும்மா ஃப்ரீயா நேரம் அதை நாங்க உங்களுக்கு வீடியோ போட்டு சூப்பரா செய்து சாப்பிட்டு அப்படி வந்து எங்க இடத்துல ஒரு கொமெண்ட்ல எழுதுவோம், வடை சுட்டுறாங்க நல்லா இருக்கு அப்படி கொமெண்ட்ல எல்லாம் எழுதுவோம். நாங்க ஒரு மட்டான இடத்துல இருக்கக்கூடியதானே இப்படி எடுத்து சாப்பிட வேண்டியாக்கடாக்கு உண்மையா ஒரு சந்தோஷம். நல்ல சூப்பருங்க. 2 பிக்கியலா ஒரு கையில என்ன பூவரசம் இலையில சம்பல் சூப்பர். இது மாதிரி சாப்பிடுங்க. யாழ்ப்பாணம் எல்லாம் மெலா எங்கவே அப்படி பெரிய சைவ ஹோட்டல் அந்த கோப்பை என்றேன் கோப்பாய் கடையோ அந்த வடைக்கு கோப்பாய் தந்தி ஒரு வடை கடை இருக்கு, அதான் ஃபேமஸ். நாங்க போனாயிரம் நிக்காம வரையில இருந்தாலும் நாங்கள் சொல்ற வடை மாதிரி அருமோண்டு கேட்டால் ஒரு கேள்விக்குறிதான். ஆஹா நல்ல சூப்பர். நாங்கள் வந்த நேரமே ஒரு நல்ல ஒரு தரமான நேரம். பாருங்க இந்த மாதிரி ஒரு வெயில் இல்லாமல் அங்க வானம் கடலோட தொடக்குற மாதிரி ஒரு நல்ல காட்சி. வானத்தில் அங்காட்டுங்க வெயில் இல்லாமல் ஒரு நல்ல கிளைமேட்ல வந்திருக்கிறோம். காக்கா வடை சுட்ட கதை மாதிரி இந்த காக்கா வடையோ பாட்டி வடை சுட்ட கதை மாதிரி காக்கா எல்லாம் வந்து ஆயத்தமா நிக்கிறோம். உண்மையா அது என்னன்னு சொல்றேன் தெரியும், அவ்வளவுக்கு டேஸ்டியா இருக்கு. சூப்பர் சம்பல். தம்பி மடியில இருக்கான். இவ்வளவு தூரம் வந்தாங்க கொஞ்சம் அப்படியே வடிவேல கூட்டிச்சு சாப்பிட்டு போனா அது நல்லா இருக்கும்.
இங்க பிளேண்டியும் கொண்டுட்டோம் கையோடைய ஊத்தி கொண்டு அப்பதான் இதுல இருந்தா அந்த வடை நாங்களே வந்த நேரம் வந்து நல்ல ஒரு நேரம் ம் இல்லாட்டி வெயில் மாலை நேரம் வந்து பொழுது. வெயில் நேரம் வந்து இதுல இருக்குல்ல அது தரமான நேரம் நல்ல நேரம் வந்து இருக்கிறோம் பிளேண்டி நீ வேற ஆண்டே போட்டவர் நான் பட சுட பிளேண்டிய ஊத்தி ஆள் போத்தல்ல விட்டுச்சுது உடனே சூப்பரா தான் இருக்கு ம் அந்த கடையில இடையில மீன் துள்ளி துள்ளி ஓடுது ஒரு சரியான மண் கும்மியல்ல இருந்தா இந்த கிளாஸ் எல்லாம் நிரந்தரம் பட்ஜ் எடுக்கலாம் நாங்க இருக்கிற இடம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சர்க்கீஸ் மாதிரி கரைக்கி மேடம் ம் சூப்பரா இருக்கேண்ணா திருப்பியும் கொஞ்சம் ஜம்பல போட்டு இன்னும் ஒரு வடியை சாப்பிட்டு விடுவோம் பேருந்து சாப்பிடலாம் தானே ஓகே நாங்க இப்போ வீடியோ முடிச்சு கொள்வோம் நாங்க இனிமேல் சாப்பிட்டு முடிய எவ்வளோ நேரம் வீடியோ ஓடும் ஓகே திருப்பி நான் எல்லாரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுங்க ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த வடையை செய்து நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் நீங்கள் அதை பார்த்து அதில் வேணுங்க பண்ணிட்டு செய்து உங்கள் நீங்களும் சாப்பிட்டு கொள்ளுங்க வேற என்னத்தை நாங்கள் இதுக்கு சொல்றது ம் ம் ஓகே எவ்வளோமே ஓகே நாங்கள் இதோட வீடியோ முடிச்சு கொள்வோம் ம் அப்போ சொல்லுங்க அவன் நீங்கள் சொல்லுங்க ஓகே மக்களே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாய்